சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று எழுதுகிறார். இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தி எதை குறித்தென்றால், மனிதனுடைய கோபத்தை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்த காரியமாகவும் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மனிதனுடைய கோபத்தை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் நாம் இந்த நாளிலே தியானிக்கும் போது இந்த வசனத்தோடு சேர்த்து நாம் எந்த 2 வசனங்களையும் கூட தியானிக்க போகிறோம் என்றால் 19ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் கூட சேர்த்து தான் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அந்த 20ஆம் வசனத்தினுடைய கருத்து சரியாக விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆகையால் என்று படிக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்ப இந்த 19ஆம் வசனம் துவங்கும் போதே ஆகையால் என்று துவங்கி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் அந்த வசனம் எதோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றால் அதற்கு முந்தின வசனங்களோடு தொடர்புடையதாக காணப்படுகிறது. போன வாரத்திலே நாம் எதை குறித்து தியானித்தோம்? அந்த 18ஆம் வசனத்திலே உள்ள சத்தியத்தை தியானித்தோம். தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்ப தேவன் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார் என்றால் அதுல அவருடைய ஒரு தெய்வீக மேன்மையான சித்தம் உண்டு. சிலர் சொல்லலாம், நாங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லலாம். சிலர் சொல்லலாம், நாங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லலாம். சிலர் சொல்லலாம், நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக மாத்திரமல்ல, கரைதிரையற்ற ஜீவியம் செய்வதற்கேதுவாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக ஐக்கியப்படுகிறவர்களாக, அப்படிப்பட்ட தெய்வீக சிந்தையோடு ஜீவிப்பதிலே முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் என்று சிலர் சொல்லலாம். இன்னும் சிலர் சொல்லலாம், நாங்கள் முதற் பலனாக காணப்படுவதற்கேதுவாக நாங்கள் எப்படி ஜீவிக்கிறோம் என்றால் 2 முக்கியமான குவாலிட்டியோடு காணப்படுகிறோம். அது என்ன? முதன்மையானவர்களாக, சரியான தெய்வீக பிரதிஷ்டையோடு, கான்சிக்ரேஷனோடு, டெடிகேஷனோடு ஜீவிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். இப்படி சபையிலே இருக்கிற விசுவாசிகளிலேயே நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொருடைய ஜப வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவில் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட கிருபை வரங்களிலே வித்தியாசம் இருக்கும். சில சத்தியங்களை வரங்கள் பெற்றவர்களே அல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதான் பைபிள்ல இருக்கு. சில சத்தியங்களை வரங்களை பெற்றவர்களே அல்லாமல் அதை என்ன செய்ய மாட்டாங்க? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னே இருக்கு. அப்ப நம்ம போன வாரம் தியானித்த சத்தியம் எப்படிப்பட்டது என்றால், மேன்மையான சீயோனுக்குரிய மகிமை, புதிய எருசலேமுக்குரிய மகிமையை அடைந்தவர்கள் எப்படி முதற்பலன்களாக, எப்படி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற்பலனாக உயிர்த்தெழுந்தாரோ அதை போன்ற ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு ஏதுவாக தங்களுடைய ஜீவியத்தை தத்தம் செய்து கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறவர்களாக
காணப்படுவார்கள் என்பதை குறித்து தான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதான் முதற் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மேன்மையான அனுபவமாக காணப்படுகிறது. அது ஒரு முதன்மையான அனுபவமாக காணப்படுகிறது. அது ஒரு பிரதிஷ்டையுள்ள ஜீவியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மேன்மையான உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிற அனுபவத்தை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே பங்கு பெறக்கூடிய மேன்மையான முதன்மையான ஆவிக்குரிய வாழ்வை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அனுபவத்தை பற்றி யாக்கோபு அப்போஸ்தலன் பேசி விட்டுதான் சொல்லுகிறார். ஆகையால் பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய சித்தம் நீங்கள் முதற் பலன்களாக காணப்பட வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையுள்ள முதன்மையான அர்ப்பணிக்கப்பட்ட பிழையற்ற குற்றமற்ற பரிசுத்தமான ஜீவியம் செய்கிறவர்களே முதற் பலனாக காணப்பட வேண்டும் என்கிற தெய்வீக வாஞ்சையோடு தேவனுக்கென்றே தத்தம் செய்து ஜீவிக்கிறவர்களே நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றுதான் யாக்கோபு அப்போஸ்தலன் இந்த 19ஆம் வசனத்தில் எழுதும்போது அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட கோபம் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட பேச்சு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட செவி கொடுத்தல் இருக்க வேண்டும் என்பதை 3 முக்கியமான காரியங்களை இந்த 19ஆம் வசனத்திலே எழுதக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், இது முதல் காரியம். இரண்டாவது, பேசுகிறதற்கு பொறுமையாயும். மூன்றாவது, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அப்ப தெய்வ பிள்ளையே, முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, யாரிடத்திலிருந்து கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அதை கேட்பதற்கு எப்படி காணப்பட வேண்டும்? தீவிரமாக காணப்பட வேண்டும். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்று நாம் யாரை குறிப்பிடலாம் என்றால், யார் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு கேட்பதற்கு தீவிரமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு யாருக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்க முடியும் என்றால், இளைப்படைந்தவர்கள் இருப்பார்களே, சோர்ந்து போனவர்கள் இருப்பார்களே, அவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை தேவைப்படுகிறதே, அதை அவர்களுக்கு உரைக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்படி காணப்படுவான் என்றால், கேட்கிறதற்கு, தேவனிடத்திலிருந்து கேட்கிறதற்கு முதலாவது தீவிரமாக காணப்படுவான். ஆனால் பேசுகிறதற்கு எப்படி இருப்பான்? பொறுமையாய் இருப்பான். தெய்வ பிள்ளையே, வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வித் குவிக் டு லிசன், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். அப்ப அங்க நம்ம படிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசியினுடைய அனுபவம் இதுதான். அந்த உண்மையான தீர்க்கதரிசி எதற்காக காத்திருக்கிறான்? மற்ற இளைப்படைந்தவர்களுக்கு, சோர்ந்து போனவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல அவன் முதலாவது அறிய வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தர் தனக்கு கல்விமானின் நாவை தந்தருளும்படியாக காலைதோறும் அவரே அந்த தீர்க்கதரிசியை எழுப்புவதற்கு ஏதுவாக அவருடைய வார்த்தைகளையே செவி கொடுத்து கவனித்து கேட்க செய்வதற்கு ஏதுவாக ஜீவிக்கிறவனாய் இருக்கிறான். The role of a true prophet ஒரு உண்மையான தீர்க்கதரிசியினுடைய பங்காக காணப்படுகிறது. அப்படி ஒரு உண்மையான தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்தே வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது அவனுடைய அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தையிலே காணப்படுகிற வெளிச்சத்தையும் நன்மையையும் கண்டடைய செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதே நேரம் ஒருவன் தேவனிடத்திலிருந்து தேவ வார்த்தைகளை கேட்க பிரியம் இல்லாதவனாக காணப்படுவானே ஆனால் அவனுக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும்.
அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால், அக்கினி எப்படி சுட்டெரிக்குமோ, அக்கினி எப்படி வேதனைப்படுத்துமோ, நரக அக்கினி எப்படி வேதனைப்படுத்துமோ, அப்படிப்பட்ட வேதனைக்குட்படுகிற வெளிச்சத்தை தான் அவன் பெற்றவனாய் இருப்பான். இரண்டு வெளிச்சத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வார்த்தையாகிய வெளிச்சத்தை பெற்று அதனால் உண்டாகிற நன்மையை அடைந்து அவன் தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே இளையப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லுகிறவனாக மாறுகிற ஒரு அனுபவம். அது ஒரு உண்மையான தீர்க்கதரிசியினுடைய அனுபவமாய் இருக்கிறது. ஆனால் யார் முரட்டாட்டம் பண்ணுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதவர்களாக காணப்படுகிறார்களோ, அதற்கு காத்திருக்காதவர்களாக இருக்கிறார்களோ, அதற்கு செவி கொடுக்காதவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது? அது அவர்கள் நரக அக்கினியின் வெளிச்சத்தினாலே வேதனைப்படுத்துகிற வெளிச்சத்தோடு காணப்படுவார்கள். ரெண்டிற்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கிற வார்த்தைகள் உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் தானா? அது இளைப்படைந்தவனை இளைப்பார பண்ணத்தக்கதான சமயத்திற்கேற்ற வார்த்தைகளாக காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கலகக்காரர்கள் வேதனை உண்டாக்கக்கூடிய அக்கினியாலான வெளிச்சத்தினாலே கஷ்டப்படக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வெளிச்சம் அவர்களுக்கு நன்மையாக காணப்படும். இப்ப நம்ம யாக்கோபு 1:19 வருவோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், வித் குவிக் டு லிசன். அடுத்தது, பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது என்ன? பேசுகிறதற்கு பொறுமையாய் இருக்க வேண்டும். நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா அது தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து என்ன செய்வது கிடையாது, பேசுவது கிடையாது. அதனாலதான் ரொம்ப படபடன்னு பொறுமை இல்லாம கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதான் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். சிலர் சர்ச்சுக்கு வருவாங்க, கர்த்தரே கேட்டிருக்க மாட்டாரு, நீ ஒரு பொருத்தனை பண்ணுன்னு கேட்டிருக்கவே மாட்டாரு. இவங்களா என்ன செய்வாங்க? பொறுமை இல்லாம என்ன செய்வாங்க? பொருத்தனை பண்ணுவாங்க, வாக்கு கொடுப்பாங்க. கடவுளுக்கு என்ன செய்வாங்க? வாக்கு கொடுப்பாங்க. நாங்க இதை செய்வோம், அதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் அப்படின்னெல்லாம் வாக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த வாக்கிலே அவர்கள் உண்மையாக இருக்க மாட்டார்கள். அப்ப செய்கிற பொருத்தனைகளிலே, தேவனுக்கு கொடுக்கிற வாக்குகளிலே உண்மையற்றவர்களாக போகும்போது தேவனுடைய தண்டனைக்கும் தப்பிக்கொள்ள முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு. பேசுகிறதற்கு எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. தேவன் உங்கள்கிட்ட என்ன செய்யல? பொருத்தனை பண்ணுன்னு கேட்கல, சொல்லல. பொருத்தனை பண்ணுவது நல்லதுதான், அதுல சில ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு உதாரணத்திற்கு நாம் அன்னாளை குறித்து படிக்கிறோம். அவள் பொருத்தனை பண்ணி என்ன செய்தாள்? ஜெபித்தாள். அதை கர்த்தர் அங்கீகரித்தார், கனப்படுத்தினார். அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை நீக்கி போட்டார், நன்மையை பெற்றுக்கொள்ள செய்தார். ஆனால் அன்னாள் அந்த பொருத்தனையிலே உண்மையுள்ளவளாக இருந்தாள். ஆகவே அதற்கு பிறகும் அவள் அநேகம் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் சிலர் தேவனுக்கு வாக்கு கொடுப்பாங்க, நாங்க இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். ஆனா அதுல எப்படி இருக்க மாட்டாங்க? உண்மையுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகிறார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ நேர்ந்து கொள்கிறதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமலே இருக்கலாம், கர்த்தர் உன்னிடத்துல நேர்ந்து கொள் என்று சொல்லவில்லை. பேசுகிறதற்கு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். வாசித்து பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 5 1-2 வாசித்து பாருங்கள். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுகிறதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அநேகர் எப்படி காணப்படுவாங்கன்னா, தாட்லெஸ் பார்ட்டிசிபேஷன் இன் சர்ச் வர்ஷிப் என்கிற நிலவரத்திலே காணப்படுவார்கள். அதாவது
கேட்டா சொல்லுவாங்க, நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வர்றோம்னு சொல்லுவாங்க. எதுக்கு சர்ச்சுக்கு போன அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, தேவனை ஆராதிக்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஆராதனையில உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க மண்டையில ஒண்ணுமே இருக்காது. அப்படின்னா அது என்ன, ஒரு தெய்வீக சிந்தனையற்ற ஒரு பார்ட்டிசிபேஷனாக தான் அவர்களுடைய சர்ச் கேதரிங் காணப்படும். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மூடர் பலியிடுகிறதை போல நீ என்ன செய்யாத, பலியிடாத. அப்ப இந்த மூடர் பலியிடுகிறது என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, அந்த கேதரிங்ல இருப்பாங்க, வொர்ஷிப் பண்ணோன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஒரு தாட்டோடு, என்ன ஒரு சிந்தையோடு தேவனை ஆராதித்தோம் என்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்காது. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு நாங்களும் பாடணும்னு சொல்லி பாடிட்டு போறது. அதான் தாட்லெஸ் பார்ட்டிசிபேஷன் இன் சர்ச் சர்வீஸ். அப்ப நம்ம ஒரு தெய்வீக சிந்தையற்ற பங்கு பெறுகிற ஒரு அனுபவத்துல தேவனுடைய ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்களா இருக்கக்கூடாது. அது எப்படி காணப்படும் என்றால், மூடர் பலியிடுகிறது போல காணப்படும். அப்ப வொர்ஷிப் நடத்துறவங்க என்ன சிந்தையோடு நடத்துறாங்க, தேவனை என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க, தேவனை என்ன சொல்லி துதிக்கிறாங்க, தேவனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த சிந்தனையோடு நீங்களும் என்ன செய்யணும், இணைந்து அந்த சிந்தையோடு நீங்களும் தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்துவீர்களானால் அந்த ஆராதனை உங்களுக்கு அர்த்தம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த பிரசங்கி ஞானி இந்த வசனத்துல ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு தெய்வீக சிந்தையற்ற ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது என்று எழுதுகிறார். ஏன் அதை மூடர் பலியிடுகிறதை போலன்னு எழுதுறாரு அப்படின்னா, அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே புரியாது. அவங்க ஆராதனையிலே பங்கு பெற்று அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை அவர்களே அறியாதிருப்பார்கள். ஆகவேதான் என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, மூடர் பலியிடுகிறதை போல, பலியிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் பொறுப்பற்ற பேச்சு பேசுகிறவர்களாக இருக்க கூடாது. பொறுப்பற்ற பேச்சு, அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கர்த்தருக்கு வாக்கு கொடுப்பது, பொருத்தனை பண்றது, அதெல்லாம் பொறுப்புள்ள ஒரு பேச்சா இருக்கணும். இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, பொருத்தனை பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு நீ வாக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் அங்க படிக்கிறோம், தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ஏன்னா தேவன் எங்க இருக்கிறாரு, வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அடுத்தது, சில நேரங்கள்ல தேவன் தண்டனை தரும்போது மனிதனுக்கு என்ன உண்டாகிறது, கோபம் உண்டாகிறது. தங்கள் வாழ்வில் என்ன தப்பு அப்படின்றத என்ன செய்யறது இல்ல, உணர்ந்து சரிப்படுத்தி மனம் திரும்புவதில்ல, தேவன் மேலேயே என்ன செய்வாங்க, கோபப்படுவாங்க. அடுத்தது மூன்றாவதாக யாக்கோபு 1:19 வரும்போது யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலருக்கு தேவன் மேலேயே கோபம் இருக்கும், சிலருக்கு தேவையற்ற கோபம் அடுத்தவர்கள் மீது காணப்படும். அப்படிப்பட்ட கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்குவாதங்கள், அதற்குரிய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். அப்ப எதுல குவிக்கா இருக்கணும், எதுல லேட்டா இருக்கணும், எதுல பேஷன்ஸ் காணப்பட வேண்டும் என்பதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கோபத்திற்குரிய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் கோபப்படுறது சரிதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீங்க கோபப்படுறது தேவனுடைய நீதியோடு சம்பந்தப்படாமல் இருக்குமே ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுகள் அனைத்தும் தேவனுடைய பார்வையிலே தவறானவைகளாகவே இருக்கும். நீங்கள் ஒருவேளை கோபப்படுகிறீர்கள், அது தேவனுடைய நீதி நிமித்தமாக கோபப்படுகிறீர்கள் என்றால் அதிலே பாவம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள்ல படிக்கிறோம், கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க இருக்கிறார் ஒரு சகோதரன், அந்த சகோதரனுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள் இன்னும் முழுக்க ஞான ஸ்நானம் பெறாமல் இருக்கிறாள்.
ஆகவே அந்த சகோதரன் சொல்றாரு, வீட்டுல வச்சு அட்வைஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. மகளே, வீட்டுல எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க. நீ என்ன செய்யணும்? முழுக்கு ஞான ஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சாந்தமாக சொல்லுகிறார், கீழ்ப்படியில. அதுக்கப்புறம் வசனத்தை சுட்டி காட்டி போதிக்கிறார், கீழ்ப்படியில. 3வது தடவை அவருக்கு என்ன வந்துருதுன்னா, இப்படியே 2 வருஷம் போயிருது. 3வது வருஷம் அவருக்கு என்ன வந்துருது? கோபம் வந்துருது. அப்புறம் என்ன செய்கிறார்னா, அது வரைக்கும் அந்த மகள் தகப்பனிடத்துல அப்படிப்பட்ட கோபத்தை பார்த்ததிராத வண்ணம் கோபத்தோடு தகப்பன் சொல்லும்போது மகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எங்கேந்தோ ஒரு வசனத்தை எடுத்து, கோபப்படக்கூடாதுன்னு இருக்குல்ல, உன்னை யார் கோபப்பட சொன்னது அப்படின்னு மகள் என்ன செய்யக்கூடாது? வசனத்தை தவறா என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல சொல்லக்கூடாது. என் தகப்பனார் தேவனுடைய நீதி உண்டாகும்படியாக என்ன செய்கிறார்? கோபப்படுகிறார். அவர் பாவம் உண்டாவதற்கு ஏதுவாக என்ன செய்யல? கோபப்படல. அப்படின்றத மகள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களிலே சிலருக்கு கோபம் வரும்போது அந்த கோபம் வந்தாலும் பாவம் செய்யாது. பாவத்திற்குரியதாக அந்த கோபம் இருக்கிறதா அல்லது தேவ நீதிக்குரியதாக அந்த கோபம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும். எங்க அப்பா கோபப்பட்டது சரிதான், எங்க அம்மா கோபப்பட்டது சரிதான் என்று சரியானதை சரி என்றே சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் அடுத்த 20ஆம் வசனத்தை எழுதும் போது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று படிக்கிறோம். ஏன்னா நிறைய மனிதர்கள் கோபப்படும் போது அதெல்லாம் பாவத்திற்குரியதாக காணப்படுகிறதே அல்லாமல் தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கு ஏதுவாக காணப்படுவதில்லை. இங்கே நடப்பித்தல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறதே, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா பிராக்டிஸ் பண்ணுவது. பிரைஸ் தி லார்ட். அப்ப மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்றால், மனிதர்கள் பொதுவாக கோபப்படும் போது அது தேவனுடைய நீதியை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஏதுவாக அமைவதில்லை. பெரும்பாலும் அது பாவத்திற்குரியதாகவே அமைந்து விடுகிறது என்று சொல்ல முடியும். நான் ஒரு முறை கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வர்றேன். பயங்கர மழை. அப்ப பஸ் ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு, ஊர்ந்து போவது போல தான் போச்சு. அப்ப டீ சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடத்துல டிரைவர் நிறுத்தினார். அப்ப என் பஸ்ல பிரயாணப்பட்ட ஒரு மனிதன் அந்த டிரைவர்கிட்ட போய் சொன்னா, ஏன்யா பஸ்ஸை கொஞ்சம் ஸ்பீடா ஓட்ட முடியாதா அப்படின்னு கேட்டான். அந்த டிரைவருக்கு வந்தது பாருங்க கோபம். அவனுடைய உள்ளத்திற்குள் இருந்த அத்தனை பாவங்களையும் எடுத்து விளாசு விளாசுன்னு கெட்ட வார்த்தை பேசி, மழை பெய்கிறது தெரியலையா உனக்கு? மழை பெய்யும் போது சாதாரண ரோட்ல ஓட்டுற மாதிரியா ஸ்பீடா ஓட்ட முடியும்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லி ஆரம்பித்தது. அந்த மனிதனுடைய உள்ளத்திற்குள் எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கு, எவ்வளோ பாவங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் உடைத்து கொண்டு, எதை உடைத்து கொண்டு? உள்ளத்தை உடைத்து கொண்டு வெளியே அசுத்தமாக கடந்து வருவதை கேட்க முடிந்தது. அவன் தான் அறிவில்லாம கேட்டுட்டான் ஒரு கேள்வி. டிரைவர் என்ன சொல்லியிருக்கலாம், நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்னா, இவ்வளோ ஸ்பீடில் தான்ப்பா ஓட்ட முடியும், உன்னால இந்த பஸ்ல வர முடிஞ்சா வா, இல்லாட்டி நீ வேற பஸ்ல ஏறிக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த டிரைவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா, முழுவதும் பொல்லாப்பினால், பாவத்தினால், அசுத்தத்தினால், கெட்ட வார்த்தைகளினால் நிரம்பி காணப்பட்டபடியால் சாந்தமாக பொறுமையாக சரியான விதத்தில் பதில் சொல்ல முடியவில்லை. அப்ப அந்த டிரைவருடைய கோபம் பாவத்தை தான் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்ததே அல்லாமல் தேவனுடைய நீதியை நடப்பிக்கவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப கோபப்பட்ட டிரைவர் என்ன நினைச்சிருப்பான்? நான் பேசுறது சரிதான் அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்படிதானங்க? கோபப்பட்ட டிரைவர் என்ன நினைச்சிருப்பான்? நான் பேசுனதெல்லாம் சரிதான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா தேவனுடைய பார்வையில அவன் பேசின விதம் சரியானது அல்ல. இப்படிதான் அநேகர் கோபப்படும் போது, கோபத்தோடு பேசும்போது அது பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடியால், அது பாவம் செய்வதற்கு ஏதுவாக அமைகிறபடியால் அது தேவனுடைய பார்வையிலே சரியானதாக காணப்படுகிறதில்லை.
அது தேவனுடைய நீதியை நடப்பிப்பதில்லை. அது சரியாக தேவனுடைய நீதியை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஏதுவாக அமைவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அங்கி எப்படிப்பட்டதாய் இருக்கும்? கசப்பினால் நிறைந்த அங்கியாக தான் காணப்படும். வாசியுங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மூடரின் நெஞ்சு எப்படி காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று சொல்லும் போது இந்த கோபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பாவங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது, அக்கிரமங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது, அசுத்தங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது. ஆகவேதான் மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவனும் கோபப்படுகிறவராய் இருந்திருக்கிறார் என்று பைபிள்ல வசனம் இருக்கா இல்லையா? நாம் ஆராதிக்கிற தேவனும் கோபப்படுகிறவராக இருந்திருக்கிறார் என்று வசனம் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அப்ப அவர் கோபப்பட்டது எதற்காக? தேவனுடைய நீதியை நடப்பிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். இதிலேதான் அநேக மனிதர்களுடைய கோபத்திற்கும் தேவனுடைய கோபத்திற்கும் வித்தியாசம் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. கொர்நேலியனுடைய வீட்டிற்கு பேதுரு போறாரு. யாருடைய ஆலோசனையின்படி போறாரு? பேதுரு புறஜாதியாருடைய வீட்டிற்கு என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டாரு. பேதுரு யாரு? யூதன். ஆனா கர்த்தர் பேசிவிட்டார், பேதுருவே நீ யாருக்க வீட்டுக்கு போகணும்? கொர்நேலியனுடைய வீட்டிற்கு போகணும் அப்படின்னு பேசிட்டார். அப்ப பேதுருக்கு இனி என்ன செய்ய முடியல? கர்த்தரே பேசிவிட்டாரு. இனி யூத குடும்பமா புறஜாதியாருடைய குடும்பமானலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி, தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? கொர்நேலியனுடைய வீட்டிற்கு போயிட்டார். கொர்நேலியனுடைய வீட்டை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவன் தேவனுக்கு பயந்தவனும், அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனும், தான தர்மங்களை செய்கிறவனுமாய் இருந்தான் என்று படிக்கிறோம். அப்ப எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குடும்பத்திற்குட்பட்டவர்களாக, கோத்திரத்திற்குட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன பார்க்கிறார்னா, அவன் தேவனுடைய நீதியை விரும்புகிறானா என்றுதான் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் பாவத்தை விரும்புகிறானா, தேவனுடைய நீதியை விரும்புகிறானா என்பதையே பார்க்கிறார். அதனாலதான் நம்ம படிக்கிறோம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே படிக்கிறோம், யார் தேவனுடைய பார்வையிலே உகந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து படிக்கிறோம். எந்த ஜனத்திலாயினும். அதான் பேதுரு கொர்நேலியனுடைய வீட்டுல வந்து பண்ண பிரசங்கத்துல உண்டான வார்த்தைகள் தான் இவைகள். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கொர்நேலியனுடைய வீட்டிற்குள் சுவிசேஷம் கடந்து சென்றது. அவர்கள் எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எல்லாரையும் நிரப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் வீடு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய நீதியை விரும்புகிறீர்களா என்றால் உங்கள் வீடும் தேவனுக்கு உகந்ததாகவே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களிலே விசுவாச வீரர்களை குறித்து படிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய நீதியை விரும்புகிறவர்களாக இருந்தபடியினால்தான் அவர்கள் மூலமாக தேவன் பல அற்புதங்களை செய்தார் என்று நாம் படிக்கிறோம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தானியேலை கொண்டு போய் எங்க போட்டாங்க? சிங்க கெபியில போட்டாங்க. அவர்களுடைய விசுவாசம் சிங்கங்களின் வாய்களை அடைத்தது, மாம்சீக சிங்கங்களின் வாய்களை அடைத்தது. கிதியோன் ஒரு மனிதன் மூலமாக மீதியானியர்களுடைய கையில் இருந்து இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். தெய்வ பிள்ளையே, இவர்கள் எல்லாரும் விசுவாச வீரர்களாய் இருந்து தேவனுடைய நீதியை நடப்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அவர்களுடைய பெயரெல்லாம் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே காணப்படுகிறது.
பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 76 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும் போது மனுஷனுடைய தவறான கோபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். இது என்னங்க? இதுக்கு ஏதாவது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணுமா? இப்பதான் நம்ம கேட்டோம். பொதுவா மனிதர்கள் கோபப்படும் போது அது பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும், பாவம் செய்வதற்கு ஏதுவா இருக்கும். தேவனுடைய கோபத்தை போல தேவனுடைய நீதியை நடப்பிக்க கூடியதாக இருப்பதில்லை பொதுவாக அப்படின்னு தான் நம்ம இப்ப கேட்டோம். ஆனா இங்க படிக்கிறோம், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். ஜனங்கள் சந்தோஷமா இருந்தாங்களா இல்ல துக்கத்தோடு இருந்தாங்களா? ஆளோட்டிகளினாலே அடிமைப்பட்ட போது சந்தோஷத்தோடு இருந்தாங்களா துக்கத்தோடு இருந்தாங்களா? துக்கத்தோடு இருந்தாங்க, கண்ணீரோடு இருந்தாங்க. எப்ப விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் யாருடைய கோபத்திற்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள் என்றால் பார்வோன் என்கிற மனிதனுடைய கோபத்திற்கு உள்ளான ஜனங்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அந்த பார்வோனுடைய கோபத்தை தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பயன்படுத்தி அவருடைய நாமத்தை விளங்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். விளங்க பண்ணினாரா இல்லையா? விளங்க பண்ணினார். பார்வோன் எவ்வளவு கோபப்பட்டானோ, ஜனங்கள் மீது கோபப்பட்டானோ, மோசேயின் மீது கோபப்பட்டானோ, அந்த தவறான கோபத்தை தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கண்டு அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். மோசேயின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை காண செய்தார். மிஞ்சும் கோபத்தை என்ன செய்தார்? அடக்கி போட்டார். அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் என்று. ஆகவே தெய்வ பிள்ளையே, யாராகிலும் உங்கள் மீது தவறாக கோபப்படுகிறார்கள் என்றால் சொல்லுங்கள், எங்களுக்கு அவைகளில் இருந்தெல்லாம் தேவன் விடுதலையை கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை காண செய்திருக்கிறார், அதிசயங்களை கண்டடைய பண்ணி இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நீதியையே நாங்கள் பயிற்சிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 21 வசனத்திற்கு வருவோம் இப்பொழுது. யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப 19 வசனத்திலையும் ஆகையால் என்று வருகிறது. ஒரு நல்ல உண்மையான தீர்க்கதரிசியை போல கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்கணும். தவறான கோபம் இருக்கக்கூடாது, பாவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான கோபம் இருக்கக்கூடாது, பாவம் செய்வதற்கு ஏதுவான கோபம் இருக்கக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டது? பாவம் செய்வதற்கு ஏதுவான கோபம் அல்ல, பாவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான கோபம் அல்ல, தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கு ஏதுவான கோபமாகவே இருக்கிறது. ஆகவே இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இன்னும் நீ தவறான கோபத்தோடு இருக்கிறாய் என்றால் அதெல்லாம் எங்க பிரச்சனை அப்படின்னா உன் இருதயத்துல இருக்கிற பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். மனிதனே, இன்னும் உன் வாழ்க்கையில தவறான கோபங்கள் இருக்கிறதா? பிரச்சனை எங்கன்னா உன் உள்ளத்துல பிரச்சனை இருக்கு. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்கள் வெளிப்படக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள், சபையிலே காணப்படுகிற ஜனங்கள் உண்மையாகவே ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சரியான ஒரு சிந்தனையோடு நாங்கள் ஆராதனையிலே பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்தினோம், சரியான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். அது எங்கள் இருதயத்துல நல்ல விதையாக விதைக்கப்பட்டு அது நாளுக்கு நாள் வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கிறது. நற்கனிகளாலே நிரம்பி இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஏதுவாக அமைய வேண்டும். அந்த சகோதரனா சர்ச்சுக்கு போறாரு, இந்த சகோதரியா சர்ச்சுக்கு போகுது, ஆனா பேசுற வார்த்தைகள் எல்லாம் கோபம் எல்லாம் எப்படி இருக்கு? பாவத்திற்குரியதா இருக்கு, கேட்க சகிக்கலையே.
அப்படின்னா இன்னும் அந்த சகோதரன் சகோதரியுடைய உள்ளம் இன்னும் என்ன செய்யல? தேவ மகிமையினால நிரம்பல. இன்னும் அதுக்குள்ள என்ன இருக்கு? கசப்பு, பொல்லாப்பு, பொறாமை, அசுத்தங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னும் தேவனுக்கு ஏற்ற விதத்துல பேச முடியல என்பதை அறிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருப்பது போல எதையெல்லாம் நீங்க ஒழித்து விட வேண்டுமோ அவைகளை எல்லாம் என்ன செய்யணும்? ஒழித்து விட வேண்டும். ஒழித்து விட்டு, அகற்றி விட்டு, நீக்கி விட்டு, தேவனுடைய வல்லமையால் நிரம்பி இருக்கக்கூடிய வசனத்தை சாந்தமாக உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? ஆத்தும ரட்சிப்பு உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்? ஆத்தும ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அந்த ரட்சிப்புல நீங்க வளருவீங்க. உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிற விதை எல்லாம் எப்படி இருக்கும்னா சூட்டபிளான தேவனுடைய வார்த்தைகளாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லுவீங்க, எங்க உள்ளத்திற்கு ஏற்ற விதத்தில் வசனங்கள் என்ன செய்யப்பட்டது? விதைக்கப்பட்டது. அதான் சொல்லுவாங்க சாயில், நிலம். அந்த சூட்டபிளான சாயில்ல சூட்டபிளான தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் போது நல்ல பலன் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? உங்க உள்ளத்தை, உங்க நிலத்தை, உங்க இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கும் போது அதை சூட்டபிளாக காணப்படுவதற்கு ஏதுவாக என்ன செய்யணும்னா அதுக்குள்ள இருக்கிற என்னென்ன காரியங்களை எல்லாம் அகற்றணும்? எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் என்ன செய்யணும்? ஒழிக்க வேண்டும், நீக்க வேண்டும். அதை நீக்குவதற்கு, சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி பண்படுத்தப்படும் போது விதைக்கப்படுகிற விதைக்கேற்ற ஒரு சூட்டபிளான சாயிலாக, சூட்டபிளான லேண்டாக உங்களுடைய உள்ளம் காணப்படும். அதனாலதான் விதைக்கிறவனுடைய ஒரு உவமையை குறித்து நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அங்க சில விதைகள் எங்க விழுகிறது? வழியருகே விதைக்கப்படுகிறது. சில விதைகள் எங்கே விழுகிறது? கற்பாறையின் மேல் விதைக்கப்படுகிறது. சில விதைகள் எங்கே விழுகிறது? முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகிறது. அந்த நல்ல நிலத்திலே விழுகிற விதைகள் தான் எப்படி காணப்படுகிறது என்றால், அவர்களுடைய அந்த நிலம், அந்த உள்ளம், மனிதனுடைய உள்ளம் எப்படி காணப்படுகிறது என்றால், வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, சரியான உணர்வோடு அதை கை கொள்கிறவர்களாகவும் மாறுகிறார்கள். அதனால அந்த நிலத்துல நல்ல விளைச்சல் உண்டாகிறது. அந்த ஆத்மாவினுடைய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி உண்டாகிறது, நல்ல பண்புகள் உண்டாகிறது, நல்ல குணாதிசயங்கள் உண்டாகிறது, நல்ல கனிகள் உண்டாகிறது. அது 30ஆக, 60ஆக, 100ஆக பலன் உண்டாவதற்கு ஏதுவாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அதே அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் அப்படிப்பட்ட பலன் உண்டாகிறது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும், 60ஆகவும், 30ஆகவும் பலன் தருவான். அப்ப உணர்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை அபியாசப்படுத்த ஆரம்பிக்கிறான், அதை அசை போட ஆரம்பிக்கிறான். அது பறவைகள் கொத்தி கொண்டு போவதற்கு அவன் என்ன செய்யல? இடம் கொடுக்கல. அது நெருக்கி போடப்படுவதற்கு ஏதுவாக அவன் இடம் கொடுக்கல. என்னென்ன காரியங்கள் எல்லாம் நெருக்கி போடக்கூடியதா இருக்கும்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், அதெல்லாம் மாம்சீக காரியங்கள். தேவனுடைய வார்த்தைகளை நெருக்கி போட்டு பலன் கொடுக்க முடியாதபடி செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் நல்ல நிலமாக காணப்படுகிறவர்கள் ஏற்கனவே துர்க்குணத்தை, அழுக்கை, பாவ தோஷத்தை எல்லாத்தையும் தங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி சுத்திகரித்துக் கொள்கிறபடியால் பறவைகள் கொத்தி கொண்டு போவதற்கும் அவர்கள் இடம் கொடுப்பதில்லை. ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ, பாவ உலகத்திற்குரிய காரியங்களோ அவைகளை நெருக்கி போடுவதற்கும் அவர்கள் இடம் கொடுப்பதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கல்லான உள்ளத்தோடு காணப்படுவதில்லை, சதையான இருதயத்தோடு காணப்பட்டு அவர்களிலே விதைக்கப்படுகிற வசனமானது வேரூன்ற பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள்.
அதை தங்கள் சிந்தனை மண்டலத்திலே கொண்டு செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதை திரும்ப சிந்தித்து தியானிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அதை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவனுடைய நீதியை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே என்ன நடக்கிறது? பலன் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சொல்லுகிறோமே, இந்த வசனத்தை உட்கார்ந்து மெமரைஸ் பண்ணு. ஏன் சொல்றோம் மெமரைஸ் பண்ணுன்னு சொல்லி? சில சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டியது வரும்போது அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும், கருத்தோடு ஜெபிக்க முடியும். அதுக்காக தான் மெமரைஸ் பண்ண சொல்றோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கிரயம் செலுத்தணும், டைம் கொடுக்கணும், உள்ளத்தை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தணும். தவறான ஆசைக்கெல்லாம் இடம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தைகளை உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அப்படியெல்லாம் இடம் கொடுக்கும் போதுதான் துர்குணம் எல்லாம் வெளியே போகும். வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டவர்களை போல காணப்பட முடியும். கசப்பெல்லாம் வெளியே போகும். விதைக்கப்படுகிற விதை எப்படி இருக்கும்? சூட்டபிளான சாயிலுக்கு ஏற்ற விதையாக காணப்படும். சூட்டபிளான நல்ல நிலத்திற்கேற்ற விதையாக காணப்படும். அந்த உள்ளம் எப்படி காணப்படும் என்றால், தேவ அன்பினாலே தேவன் உங்களிலே நல்ல பலனை கண்டடைய செய்வார். அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? நல்ல வாஞ்சையை உருவாக்கணும். எப்படிப்பட்ட வாஞ்சையை? புதிதாய் பிறந்த குழந்தைகள் எப்படி பாலின் மேல் வாஞ்சையாயிருப்பார்களோ அதுபோல மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறப்பிக்கப்பட்ட தேவ ஜனமே நீங்களும் எப்படிப்பட்ட ஞான பாலின் மேல் எப்படி இருக்கணும்? திருவசனமாகிய ஞான பாலின் மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். அந்த வாஞ்சை தான் ரொம்ப முக்கியம். அந்த வாஞ்சை உண்டாகி விட்டதென்றால் தேவன் உங்களிலே கொடுக்க நினைக்கிற வளர்ச்சியை நீங்கள் அதின் காலத்திலே அடைந்தவர்களாய் இருப்பீர்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய தியானம் எப்படி இருக்கிறது? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சிலர் மனம் திரும்பாமையே இருப்பாங்க. அவங்கள்ட்ட கல்லான இருதயம் தான் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், புறஜாதியாருடைய ஒரு கணக்கு இருக்கு. இவ்வளவு புறஜாதியார் மனம் திரும்பியே ஆகணும், இவ்வளவு புறஜாதியார் ரட்சிப்படைந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நிறைவான கணக்கு தேவனுடைய மனதுல இருக்கு. அந்த நிறைவு உண்டாகும் போது, அந்த புறஜாதியார் எல்லாம் ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, அவர்கள் எல்லாரும் நல்ல நிலமாக மாறும் போது, கடினப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்களும் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தேவன் அதற்குரிய காலத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த காலத்தை பற்றி படிப்பீங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வார்த்தை வருகிறது, எனக்கென்று யார் போவார்? அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சுத்திகரிப்படைந்து சொல்கிறார், உமக்காக நான் போகிறேன் என்று. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் ஒரு ட்ரூ ப்ராஃபட்டாக தான் காணப்பட்டார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக தான் காணப்பட்டார். ஆனால் அவருடைய பிரசங்கம் அன்றைக்கு வாழ்ந்து வந்த ஜனங்களை, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கவில்லை. அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏசாயா தீர்க்கதரிசி செய்த ஊழியம் ரொம்ப ஃபெயிலியரான ஊழியம், நிறைய பேர் என்ன செய்யல, வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை அடையில அப்படின்றதாக நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசனுடைய ஊழியம் ஜனங்களுடைய பார்வைக்கு ஃபெயிலியரானதாக காணப்பட்டாலும் அதுதான் தேவனுடைய பார்வையிலே சக்சஸ் ஆக இருந்தது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். அப்படின்னா அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்டார்கள் என்றால், அரசியல் ரீதியான அழிவை சந்தித்த நாட்களிலே தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு ஊழியம் செய்து வந்தார். ஆனால் அவருடைய பிரசங்கம்,
அவர் உண்மையான தீர்க்கதரிசி தான். அவர் சரியாதான் பிரசங்கம் பண்ணாரு. ஆனா ஜனங்கள் என்ன செய்யல? மனம் திரும்பல. அவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா மாறல. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அப்ப அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நல்ல நிலமாக காணப்படவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி விதைத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு சூட்டபிளான சாயலாக அவர்களுடைய வாழ்க்கை காணப்படவில்லை. அப்ப நீங்க நினைப்பீங்க ஏசாயா தீர்க்கதரிசனுடைய ஊழியம் ஃபெயிலியர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ஊழியம் அல்ல ஃபெயிலியர், அது தேவனுடைய பார்வையிலே அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பார்வையிலே சக்சஸ் ஆக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே ஜீவித்த அந்த ஜெனரேஷன் எப்படி காணப்பட்டார்கள்? உண்மையான தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உணர்ந்து அதன்படி வாழ கூடிய பண்படுத்தப்பட்ட உள்ளத்தை கொண்டவர்களாக காணப்படவில்லை. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பார்வையிலே தோல்வி என்பதே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசனுடைய ஊழியம் அப்படிதான் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எண்ணின நினைவாய் இருந்தது. அதற்கென்றே ஏசாயா தீர்க்கதரிசி நியமிக்கப்பட்டவராய் இருந்தார். The very failure was ordained by God. அப்படிப்பட்ட தோல்விதான் மனிதர்களுடைய பார்வையிலே அப்படிப்பட்ட தோல்வியை உடையதாக காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் ஆர்டைன் பண்ணினதாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை இந்நாட்களிலே ஆராய்ந்து பாருங்கள். இந்த வசனங்களை எதற்காக தேவ ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் என்றால், நீங்கள் ஒரு நாளும் தேவனுடைய திட்டத்தை தோல்வி அடைய பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பார்வையிலே தோல்வி என்பதே இல்லை. ஆகவே தேவனுடைய சபையிலே காணப்படுகிற ஜனங்களே, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. என்ன உத்தரவாதம்னா, ஊழியக்காரர் தேவனால் நியமிக்கப்பட்டவர். அவர் அவருடைய ஊழியத்தை சரியா செஞ்சுட்டு போயிருவாரு. அதன்படி கீழ்ப்படிந்து வாழலன்னா நஷ்டம் யாருக்கு? உன் ஆத்துமாவிற்கு நீயே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொள்கிறாய். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவன் நியமித்த ஊழியத்தின் மூலமாக தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி விடுவார். தேவன் நியமித்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். ஆனால் உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார். நீ கேட்கிறாயா? கேட்பதோடு நிறுத்தி விடுகிறாயா? அல்லது கேட்டு உணர்கிறாயா? உணர்ந்து கீழ்ப்படிந்து நல்ல நிலத்திற்கேற்ற பலனை கொடுக்கிறாயா? ஆராய்ந்து பார். நீ அப்படி நல்ல நிலத்திற்கேற்ற பலனை கொடுக்கிறாய் என்றால் ஆத்தும ரட்சிப்படைகிறாய். பிரைஸ் தி லார்ட். அந்த ரட்சிப்பிலே நீ வளர்ந்து கொண்டே செல்வாய். 60 பலன் கொடுப்பாய், பின்பு 100 முதற் பலனாகவும் மாறுவாய். முதன்மையானவனாக சரியான பிரதிஷ்டையோடு கர்த்தருக்கென்று உன் வாழ்வை தத்தம் செய்து அர்ப்பணித்து தேவனுடைய சித்தம் நிறைவேறிற்று என்று சாட்சி கொடுப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சபையிலே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேங்க உங்கள்கிட்ட. நீங்க வாழ்கிற உலகம் பாவ உலகமாக தான் இருக்கிறது. இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க? பொருளாசைக்காரர் இருக்கிறாங்க, விபச்சாரக்காரர் இருக்கிறாங்க, கொலைபாதகர் இருக்கிறாங்க, திருடர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல அப்படிப்பட்ட துன்மார்க்கமான பாவம் உள்ள ஜனங்கள் எல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்லி நான் இந்த உலகத்துல வாழ போறது இல்லைன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ண முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட உலகத்துலதான் நீங்களும் என்ன செய்யறீங்க? இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உலகத்துலதான் நீங்களும் வாழணும். அப்ப நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா, நான் வாழ்ற சமுதாயத்துல அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்கிறதுனால என்னால அப்படிப்பட்ட சமுதாயத்துல வாழ முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எப்படி வாழ வேண்டும் என்றால், சபையின் ஐக்கியத்திலே காணப்படுகிற நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், சபையில பாவ உலகத்துல இருக்கிறவர்களை போல சில மனிதர்கள் சபையில இருக்கிறாங்கன்னா அவங்களிலிருந்து உங்களை நீங்கள் வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்களை தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளே உலாவி வரக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளே
வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக காணப்படுகிற நீங்கள் உங்கள் சபையின் ஐக்கியத்துல பாவ உலகத்திற்குட்பட்டு வாழ்கிற மனிதர்களை போல காணப்படுகிறவர்களோடு நீங்க சபையில என்ன செய்யக்கூடாது? ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதிலிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு வேறுபாடு அவசியமாய் இருக்கிறது. இப்ப வாசிங்க 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். ஏன்னா வாக்கு தத்துவம் இருக்கு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியால். எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம்? முந்தின வசனங்களை முந்தின அதிகாரத்துல படிப்பீங்கன்னா கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். நான் உனக்கு பிதாவாகிய தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்கு என்ன சம்பந்தம் இல்ல. பேலியாளுக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்ல. அசுத்தமானத தொடாது இரு, அவைகளிலிருந்து பிரிந்து போ. தேவன் சொல்லுகிறார், அப்ப நான் உனக்கு பிதாவாகிய தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பேன். இந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அன்கிளீன் பொசெஷன். ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள், வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பாபிலோனின் பொசெஷன், அன்கிளீன் பொசெஷன். அதை நீ என்ன செய்யாத, இச்சிக்காத, அசுத்தமானத தொடாத. அந்த பாபிலோனின் காரியங்களிலிருந்து நீ என்ன செய்? வெளியே வா. அதிலிருந்து தான் பிரிந்து வெளியே வா. அப்பதான் நான் உனக்கு பிதாவாகிய தேவனாய் இருக்க முடியும். அப்பதான் நீ எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாக காணப்பட முடியும். அப்பதான் நான் உனக்குள்ளே வந்து உலாவ முடியும், உனக்குள்ளே வந்து வாசமாய் இருக்க முடியும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சபைக்குள்ள இருக்கிற சிலரு இன்னும் பாபிலோனுக்குரிய அசுத்தமான காரியங்களில் பற்றுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் இந்நாளிலே தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது, மற்ற விசுவாசிகளுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த அசுத்தமான காரியங்களில் இருந்தெல்லாம் விலகி உங்களை சுத்திகரித்து கொண்டு ஆத்தும ரட்சிப்பு அருமையானது என்பதை அறிந்து வேத வசனத்திலே நாட்டப்பட்டவர்களாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. உங்கள் உள்ளத்தை தேவன் பார்க்கும்போது அது மூடனுடைய உள்ளத்தை போல கோபத்தால் பாவத்தால் நிறைந்த உள்ளமாக காணப்படக்கூடாது. அதெல்லாம் சாந்தமாக வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கும்போது எப்படிப்பட்ட உள்ளமாக உங்களுடைய நிலம் காணப்பட வேண்டும் என்றால், ரட்சிப்பின் அனுபவத்திலே வளர்வதற்கு ஏதுவான உணர்வுள்ள இருதயமாக காணப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால் வீட்டில் போய் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? கிறிஸ்துவுக்காக வாழ போகிறாயா அல்லது நீ பாவ உலகத்திற்காக வாழ போகிறாயா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சில சூழ்நிலைகள் வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒரு மனிதன் வருகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 10 கற்பனைகள்ல இருக்கிறத எல்லாத்தையும் கை கொள்வாயாக அப்படின்லாம் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், சிறுபிராயம் முதலே நான் அதையெல்லாம் கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, பரவாயில்லையே, அவன் கை கொண்டானோ இல்லையோ அது வேற விஷயம். நீ உன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்து விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றிவா. ஒருவேளை அவன்கிட்ட இருந்த ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு அன்கிளீன் பொசஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. அப்ப அவன் இருதயம் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் மீது அல்ல, அன்கிளீன் பொசஷன் மீது காணப்பட்டிருந்திருக்கும். அதனால அவன் துக்க முகமானான். அவனால இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியல? பின்பற்ற முடியல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீடனாக இருக்க முடியாது. தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை என் நாமத்து நிமித்தமாக இழக்கிறவன்
ரட்சிக்கப்படுவான். Praise the Lord. ஒருவேளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக மார்டல் லைஃப் எல்லாவற்றையுமே இழக்க வேண்டிய நேரமும் வரலாம், ஜீவனையே இழக்க வேண்டியதும் வரலாம். ஆனாலும் நான் இயேசுவையே நேசிப்பேன், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் என் ஜீவனை இழந்தாலும் சரி, இந்த மார்டல் லைஃப் போனாலும் சரி, நித்திய ஜீவனை இழக்க மாட்டேன் என்று சொல்லி யார் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ அவன்தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். Praise the Lord. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த மார்டல் லைஃப் தான் ரொம்ப முக்கியம், அதை என்ரிச் பண்ணி கொள்வது தான் ரொம்ப முக்கியம், அதுக்காக நாங்க இயேசுவை பின்பற்றாமல் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க இட்டர்னல் ஆர்டர்ல தொலைந்து போனவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையிலே அந்த நித்திய ஒழுங்கின்படி பார்க்கும்போது, அந்த நித்திய வரிசையிலே பார்க்கும்போது அவர்கள் நித்திய நரகத்திற்கென்று ஒப்புவிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதை தான் நாம் லாசரு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போதும் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து படிக்கிற அந்த சம்பவத்திலே அறிந்து கொள்கிறோம். அந்த ஐஸ்வர்யவானுக்கு நித்திய ஜீவனை குறித்த கவலையே இல்லாம இருந்தது, அதை குறித்து சிந்தனை இல்லை, அதற்கு தகுதியடைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அவன் தன்னை என்ரிச் பண்ணி கொள்ள வேண்டும். மார்டல் லைஃப் தான் ரொம்ப முக்கியமானது, அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஐஸ்வர்யமானதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதையே கருத்தில் கொண்டு அப்படியே ஜீவிக்கிறவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய சரீர மரணத்திற்கு பிறகு இட்டர்னல் ஆர்டரை பார்க்கும்போது அவன் மிகவும் பின்தங்கினவனாக, நித்திய ஜீவனுக்கு பங்கில்லாதவனாக, நரக அக்கினியிலே, நரக வெளிச்சத்தின் அக்கினியிலே வேதனைப்படக்கூடியவனாய் இருந்தான். நீ எந்த வெளிச்சத்திற்கு இந்நாட்களிலே இடம் கொடுக்கிறாய்? தேவனுடைய வார்த்தைகளிலே காணப்படுகிற பரலோக மகிமைக்கும் வெளிச்சத்திற்கும் இடம் கொடுத்து அதனால் உண்டாகிற நன்மைக்கு பங்குள்ளவனாக காணப்படுகிறாயா? அல்லது தவறான வெளிச்சத்திற்கு இடம் கொடுத்து, நரக வெளிச்சத்திற்கு இடம் கொடுத்து வேதனைக்கு பங்குள்ளவனாக மாறி போகிறாயா? ஆராய்ந்து பார். உன் உள்ளம் எப்படி காணப்படுகிறது? பாவத்தோடு காணப்படுகிறதா? தவறான கோபங்களோடு காணப்படுகிறதா என்றால் அது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனும் கோபப்படுகிறார். சில வசனங்களை நான் சுட்டி காட்டி முடிக்கிறேன். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, தேவன் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிறாராம். அப்படின்னா தேவன் என்ன செய்யறாராம்? கோபப்படுறாராம் நாள்தோறும். யார் மீது? பாவியின் மீது. அப்ப தேவன் கோபப்படுறாருன்னா அது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கு. அவர் தேவனுடைய நீதியை நடப்பிக்கும்படியாக கோபப்படுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவரானார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எதற்காக கோபப்பட்டார் மோசையின் மீது? அவன் மீது கடினம் உள்ளவராக இருக்கும்படியாக அல்ல. அவனுடைய சந்தேகம், மோசையினுடைய அவிசுவாசம், மோசையினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தண்டிக்கும்படியாக அல்ல. தெய்வ பிள்ளையே, மோசேக்கு தேவனுடைய மனதுருக்கமும் கரிசனையும் உண்டாகும்படியாகவே தேவன் மோசையின் மீது கோபம் கொண்டார். ஆகவேதான் அதே அதிகாரம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய கோபமானது உண்மையாகவே மோசையின் பேரில் அவருக்கு இருந்த மனதுருக்கத்தையும் கரிசனையுமே வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் உங்கள் மீது கோபப்படுகிறார் என்றால் அவருடைய மனதுருக்கம், அவருடைய கரிசனை அது உங்களுக்கு நன்மையாக காணப்படும். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தாவீது கரளின இரக்கங்களை கிடைக்க பண்ணுவார். ஏனென்றால் தாவீது தேவனுடைய கோபத்திற்குள்ளானார். யாரிடத்திலே? பாவம் செய்த போது, பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த போது. ஆனால் மனதுருக்கம் நிறைந்த தேவன் தேவனுடைய நீதியை நடப்பிக்கக்கூடியவராக இருந்து தாவீது இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடி பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள்.
தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் சித்தமாய், அப்புறம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? அப்படியானால் தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், மனிதன் தேவனுடைய நீதியை அறிந்து கொண்டு அதற்கு ஏதுவாக வாழும்படியாக, தேவனுடைய மனதுருக்கத்தை கண்டடையும்படியாக, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆனால் மனிதனுடைய கோபம், மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற பாவம், அதெல்லாம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. வித்தியாசம் புரிஞ்சுதா? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கோபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதனால்? ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய இருதயத்தின் கடினத்தை அறிந்து கொண்ட போது கோபப்படக்கூடியவராக இருந்தார். ஆனால் தேவனுடைய நீதியை நடப்பித்தார். உடனடியாக ஒரு அற்புதத்தை செய்தார். பிரைஸ் தி லார்ட். உடனடியாக ஒரு சுகமளிக்கும் கிரியையை நடப்பித்தார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எந்த மோசேயின் மீது தேவன் கோபம் கொண்டாரோ அந்த மோசேயை குறித்து தான் சாட்சி கொடுத்தார். என்னவென்று? பூமியில் இருந்த சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்த மனுஷன் என்று மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனாலும் கன்மலையோடு பேசு என்று சொன்ன வேளையிலே கன்மலையை அடித்தபடியினாலே அந்த மோசேயினுடைய கோபம், கோபிக்கிறதற்கு தாமதமாயிராமல் கோபிக்கிறதற்கு உடனடியாக இடம் கொடுத்ததினாலே தன் சுதந்திரத்தை மோசே இழந்து போனான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இன்றைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வி என்ன? யோனாவை பார்த்து கேட்டாரே, நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதா? ஏன் என்றால் தேவன் நினிவேயிலே இருக்கிற மனிதர்கள் மேல் கோபம் கொண்டார். யோனாவை போய் தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கு ஏதுவாக பிரசங்கம் பண்ண சொன்னார். யோனாக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்னா யோனாக்கு தெரியும் தேவன் அப்படிதான் சொல்லுவார், அழிப்பேன்னுவாரு. அப்புறம் என்ன செஞ்சிருவார்? இரக்கம் பாராட்டுவார். ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யோனா தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய கோபத்திற்கு நீங்களாக வேண்டும், தேவனுடைய மனதுருக்கத்தை கண்டடைய வேண்டும், தேவனுடைய கரிசனையை கண்டடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. அதனாலதான் தேவன் நினிவேயை அழிக்காமல் போன போது யாருக்கு எரிச்சல் வந்தது? யோனாவுக்கு எரிச்சல் வந்தது. ஏன்னா யோனா பிரசங்கம் பண்ணதெல்லாம் என்ன? நினிவேய கர்த்தர் அழிக்க போறாரு, அழிக்க போறாரு, அழிக்க போறாருன்ட்டு. ஆனா ஜனங்கள்லாம் மனம் திரும்பின போது தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அவர் அன்புள்ளவர் என்பதை, நீதியுள்ள தேவன் என்பதை, மனம் திரும்புகிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணக்கூடியவராக இருந்த போது அது யோனாக்கு பிடிக்கல. நான் அழிக்கப்படும் இல்ல பிரசங்கம் பண்ணேன். தேவன் என்ன செஞ்சிட்டாரு? இரக்கம் காட்டிட்டாரு. அதனால யோனாவுக்கு என்ன உண்டாயிற்று? எரிச்சல் உண்டாயிற்று. கர்த்தர் சொன்னார், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரசங்கிக்கிறவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாங்கள் என்ன நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் தங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எரிச்சலோ, கசப்போ, தவறான கோபங்களோ, பாவங்களோ, உள்ளத்திலே பொறாமைகளோ, வஞ்சனைகளோ, அசுத்தங்களோ இராதபடி தங்கள் வாழ்வை சுத்திகரித்து கொண்டு, நானும் நல்ல நிலமாக இருக்கிறேன், என் மூலமாக தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது, அநேகர் நல்ல நிலமாக மாறுகிறார்கள் என்கிற தெய்வீக சிந்தையோடு தேவன் எதை நலம் என்று காண்கிறாரோ அதையே உங்களுக்கு நலமாக பிடித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எழும்பி நிற்போமா? வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையை இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவன் எதிர்பார்க்கிற தெய்வீக குணாதிசயங்களுக்கு ஒப்பு கொடுத்து தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டுமா எங்களை ஆராதிக்க வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இப்பொழுது எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்கும்படியாய், எங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணும்படியாய் ஆண்டவரே, நீ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்களே எங்களை உய்ந்து ஆராய்ந்து பார்க்க நீங்க எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கேட்டபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்கிறதுக்கு தீவிரமாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயம் தீவிரப்பட்டு காணப்பட்டு அப்பா அது நிமித்த ஆண்டவரே அநேக இழப்படைந்தவர்களை நாங்கள் உன்பக்கமாய் சேர்க்கக்கூடியவர்களாய் மாற்றும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கல்விமானி நாவை நீங்க தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. இது நிமித்த அநேகரை உன்பக்கமாய் இழுத்துக்கொண்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பரலோகத்தின் வெளிச்சத்தையும் ஆண்டவரே நன்மையும் பெற்றவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாளுக்கு நாள் கேட்கறதுக்கு உம்முடைய ஆண்டவரே சோத்திரம் உம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே சோத்திரம் உம்முடைய வார்த்தையை கேட்க தீவிரிக்க பழக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஊந்த தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அதே போல ஆண்டவரே சோத்திரம் பேசுகிறதுக்கு பொறுமையோடு காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படி மூடர் பலியிட்டு ஆண்டவரே சோத்திரம் பலியை ஆண்டவரே தவறாய் இது பண்ணுகிறார்களோ அதே போல நாங்கள் ஆண்டவரே மனம் பதறி எந்த வார்த்தைகளும் தேவ சமூகத்திலோ ஆண்டவரே ஒருத்தருடைய இருதயத்தில நாங்கள் சொல்லாதபடிக்கு எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா கசப்பு கோபம் வைராக்கியம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவரே பேசுகிறதற்கு பொறுமையோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவையற்ற அழுப்புகிற வார்த்தைகளை எங்களுடைய நாவிலிருந்து நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அதே போல ஆண்டவரே கோபப்படுகிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவீர்கள் சொல்லப்பட்டது போல நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் எங்களுடைய கோபமானது பாவத்தை பிறப்பிக்காதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் எங்களுடைய கோபமானது ஆண்டவரே நீர் எப்படி கோபப்பட்ட போது நீதியை நடப்பிப்பதாய் காணப்பட்டதோ அதே போல ஆண்டவரே சோத்திரம் அநேகரை நாங்களும் ஆண்டவரே நீதியில நடப்பிக்க தக்கவர்களாய் நாங்களும் மாறி அநேகளையும் மாற்றத்தக்கதான ஆண்டவரே அப்படியான காரியத்துல மாத்திரம் நாங்கள் கோபப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத பாவத்துக்குரிய ஆண்டவரே சோத்திரம் கசப்பு ஆண்டவரே இருதயத்துல காணப்படுகிற வைராக்கியம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே பேய்த்தனத்துக்கு அடுத்து எல்லா காரியத்தையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அநேகரை உம்பக்கமாய் இழுக்கக்கூடிய நீதியை நடப்பிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே இது நிமித்த ஆண்டவரே சோத்திரம் எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா அழுக்கையும் துர்குணத்தையும் நாங்கள் ஒழித்து விட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஒரு நல்ல இருதயமா நல்ல நிலமுள்ள இருதயமாய் மாறி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுவர்களாய் மாறி ஆண்டவரே வசனத்தால உணர்வு பெற்றவர்களாய் மாறி ஆண்டவரே சோத்திரம் 100 பலன் தர எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய எந்த கோபமும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல காணப்படுற எந்த அழுக்கும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்மை விட்டு தூரப்படுத்தாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு உணர்வை பெற்றுக்கொண்டு நல்ல நிலத்திலே காணப்பட்ட விதையாய் ஆண்டவரே யாரும் ஆண்டவரே உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கும் எங்களை நெருக்கி போடாதபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாய் போட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல தகப்பனே அதன்படி நடந்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்களும் அநேகரை நாங்கள் பரலோகத்துக்கு இழுக்கிறவர்களாய் நீங்க எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே சோத்திரமும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய கோபத்தை எல்லாம் ஒழித்து விட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய இதயத்துல காணப்படுகிற எல்லா ஆவியிலும் மாம்சத்திலும் இருக்கிற அசூசி நீங்கும்படியா ஆண்டவரே சோத்திரம் நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொருத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வேறுபாட்டின் ஜீவியம் செய்த ஆண்டவரே சோத்திரம் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் எங்களுக்கு குமரும் குமாரத்திகளுமாய் இப்ப சொல்லப்பட்டது போல அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு பரிசுத்தமாகவே தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடை எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே இது நிமித்த ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே என் தேவனுடைய திட்டம் எப்படி தோல்வி அடையாது இருக்கிறது போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்களும் எந்த காரியத்திலும் தோல்வி அடைந்து விடாதபடிக்கு தேங்கொண்ட ஆண்களை பெற்று எடுத்து நீர் எப்போ வந்தாலும் நாங்களும் எங்கள் சபையும் எங்கள் குடும்பமுமாய் நாங்களும் ஆயத்தப்பட்டு இன்னொரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படியாவது உம்மை போல மாற்றி நம்முடைய வர்க்கங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே அரணும் அவர் சத்தியம் பரிசயம் பேரகமோ என் நம்பிக்கையும்
அதிசயம் பரிசயம் நம்பிக்கையோ அவரே. அவர் சேனையின் அடைக்கலம் தேவன்தாமே விதைக்கப்படுகிற நல்ல விதைகளுக்கு ஏற்ற நல்ல நிலமாக உங்களுடைய உள்ளம் காணப்படும்படியாக செய்து தேவன்தாமே மெய்யான கிறிஸ்துவின் சீடர்களாக வாழும்படியாக செய்து பரலோக ராஜ்யத்திலே முதன்மையானவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக முதற் பலன்கள் என்கிற அந்த மேன்மையான தேவ சித்தம் உங்கள் வாழ்விலே நிறைவேறுவதற்கு ஏதுவாக கேட்ட வசனங்கள் உங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.